ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம டேஸ்டியான வாழைக்காய் பொரியல். எப்போதும் வாழைக்காய் பொரியல் செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு வாழைக்காய் பொரியல் நம்ம செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல். இந்த சுவையான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்படி டிலே பண்ணாம இந்த டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வாழைக்காவை தோல் நீக்கிட்டு மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்னதா வேணுமோ அந்த அளவுக்கு நறுக்கிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப நம்ம வேக வச்சுக்க போறோம். இப்ப இதுல இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இப்ப இந்த காய் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேகணும். நல்லா சாஃப்டா வேகணும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்க போறோம். இந்த காய்க்கான ஒரு தேங்காய் அரவை நம்ம அரைச்சுக்க போறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். மிளகாய் உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா சீரகம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சீரகம், கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்துட்டு வாய்வு, அதனாலதான் நம்ம வந்துட்டு பூண்டு, பெருங்காயம், சீரகம் எல்லாமே வந்துட்டு வாய்வுக்காக தான் நம்ம சேர்த்துறோம். இப்ப இதை வந்துட்டு தண்ணி விடாம நம்ம ட்ரையா இதை வந்துட்டு பொடி பண்ணிக்கணும். இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப இது மாதிரி ஒரு கோர்ஸான பவுடரா நம்ம வந்துட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. நம்மளோட வாழைக்காய் பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. சாஃப்டா இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். இப்ப இதை வந்துட்டு இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட போறோம். ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமா உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா கடலை பருப்பு. கடுகு வெடிச்சு நம்ம கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் உருவி போட்டுடலாம். கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த தேங்காய், பூண்டு, சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சோம்ல, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து அதை வந்துட்டு சேர்த்திடுங்க. தேங்காய் பூண்டு எல்லாம் லேசா வதக்கிக்கலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப இது லேசா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வடிச்சு வச்சிருக்கிற இந்த வேக வச்ச வாழைக்காவை சேர்த்திடலாம். இதையும் இதோட சேர்த்தி நல்லா பரட்டி விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்குதான்ட்டு. இது கொஞ்சமா பத்தல, கொஞ்சமா சேர்த்துறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோட அப்படியே வதங்கிட்டு வந்த வாழைக்காய் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. வாழைக்காய் சேர்த்து அவ்வளவுதான், நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இந்த சூப்பரான வாழைக்காய் பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்போவா இருக்கும். இது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.